ஓணம் பண்டிகை வந்து கேரளாவில் எப்போவுமே ஸ்பெஷல். அந்த மாநில மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மிக முக்கியமான பண்டிகை. 10 நாள் நடக்கும். அது கிட்டத்தட்ட அப்படி ஒரு திருவிழா தான் வந்து இப்போ திருவனந்தபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து கோட் படத்தோட ஷூட்டிங்காக திருவனந்தபுரம் போயிருக்கிறாரு. அங்கே இருக்கிற கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்தில் தான் அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னைக்கு விஜய் அங்கே கேரளாவில் வந்து காலை வச்சாரோ அன்னையிலிருந்து ஒரே திருவிழா கூட்டம் தான், டெய்லி திருவிழா கூட்டம் தான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து தினமும் குமிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் நடிக்க போகிறார் இல்லையா ஸ்டேடியம், அதை சுற்றியும் அவ்வளவு க்ரௌடு. அப்புறம் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க, அங்கேயும் போனால் அங்கேயும் ரசிகர்கள் வந்து அப்படி குமிஞ்சு நிற்கிறாங்க. 24 ஹவர்ஸுங்க, 24 ஹவர்ஸும் ரசிகர்கள் வரதும் போதுமாவே இருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் வேற எந்த தமிழ் நடிகருக்கும் இப்படி ஒரு ரசிகர் கூட்டம் கேரளாவில் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வரவேற்பு விஜய்க்கு தினமும் அந்த கேரளா மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஓணம் பண்டிகைகள் வந்து சண்டை மேலே அடித்து அதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்களோ, அந்த மாதிரி விஜய்க்கு வந்து சண்டை மேலே அடித்து அப்படி வரவேற்பு. அவரும் வந்து ரசிகர்களை தினமும் எந்த டைம்னஸும் இல்லாமல் மீட் பண்ணிட்டு போகிறாரு. ரசிகர்கள் வர்றாங்க, அவங்கள பார்த்து கை காட்டுறாரு, அவங்ககிட்ட வந்து பேசுகிறாரு, திடீர்னு கேரம்லேருந்து செல்ஃபி எடுக்கிறாரு. அப்புறம் ஏதாவது அன்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ ஏதோ கொடுத்தா வாங்கிக்கிறாரு. யாராவது தனிப்பட்ட முறையில் செல்ஃபி எடுக்கணுன்னா கூட போய் எடுத்துக்கிறாரு. இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட அது ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் அவர் நடத்த வேண்டிய அரசியல் மாநாட்டை வந்து கேரளாவிலே ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தினமும் வந்து அவர் வந்து மைக்கை பிடிச்சி அங்குள்ள ரசிகர்கிட்ட பேசுகிறாரு. தமிழ்நாடும் கேரளாவும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. நீங்கள் என்னை வந்து ஒரு நடிகனாக மட்டும் பார்க்கல, உங்கள் வீட்டு பிள்ளையாகவும் என்ன பார்க்குறீங்க, எனக்கு உண்மையில் இது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவருக்கு மட்டும் ஆச்சரியம் கிடையாது, இப்படி ஒரு வரவேற்பு வந்து விஜய்க்கு கேரளாவில் கிடச்சிருக்கேன்னு தமிழ்நாட்டிலே நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. விஜய் நினச்சிருந்தா இந்த ரசிகர்களை ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் மீட் பண்ணி மற்ற நாள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவாய்ட் பண்ண விரும்பலை. எத்தனை நாள் அங்கே ஷூட்டிங் இருக்கிறோமோ அத்தனை நாளும் டெய்லி ரசிகர்களை மீட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஸ்டேடியத்துக்குள்ளே ஷூட்டிங்னா, இன்னொரு பக்கம் வெளியில் வந்து ரசிகர்களோட ஃபோட்டோ செஷன் நடக்குது. அதுவும் ஒரு 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு பிரம்மாண்டமான செல்ஃபி கூட ஒன்று எடுத்தார் பாருங்க. அவருடைய சிக்னேச்சரே அதுதான். ஒவ்வொரு ரசிகர்களும் தனித்தனியாக எடுக்க முடியாது. அதே சமயம் அவங்களோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னா டக்குன்னு வேன் மேலே ஏறிடுறாரு, ஒரு பிரம்மாண்டமான செல்ஃபி. இப்படி வந்து தொடர்ந்து வந்து திருவனந்தபுரத்தில் நடக்கிற கோட் பட ஷூட்டிங் வந்து ஒரு திருவிழாவாக மாறி போய் நிற்குது. இந்த படத்தில் வந்து விஜய் வந்து 2 கேரக்டரில் வர்றாரு. ஒன்று அப்பா கேரக்டரில் வர்றாரு, இன்னொன்று மகன் கேரக்டரில் வர்றாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மகன் கேரக்டர் லுக்கில் தான் இப்போ அங்கே நடிச்சிட்ருக்காரு. மீசை கிடையாது, தாடி கிடையாது, க்ளீன் சேவ், பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கிறாரு. இப்போ அந்த லுக்கை எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா விஜய் எப்படி காட்டுறாரு வெங்கட் பிரபு, பார்க்குறதுக்கே நல்லா இல்லையே, படம் முழுக்க இந்த லுக்கில் தான் வருவாரா, இல்லைனா வேறு ஏதாவது லுக்கு இருக்குதா அப்படின்லாம் வந்து இப்போ வெங்கட் பிரபு மேலே எல்லாரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைரக்டர் வந்து அசிங்கமாக காட்டுன்னு நினைக்க மாட்டார். அதுவும் விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ வந்து எந்த இடத்துலையும் அசிங்கமாக காட்டுன்னு நினைக்கவே மாட்டார். அதனால் நம்ம வந்து அவருடைய லைவ் லுக்கை பார்த்துட்டே வந்து இதுதான் படத்தில் அப்படியே வரப்போதுன்னு முடிவுக்கு வர வேண்டாம். படத்தில் வந்து இன்னும் ஸ்டைலிஷாக வேறு மாதிரி கூட வரலாம். அது எப்படி இருக்குன்னு படம் வந்தால் தான் தெரியும். ஆனாலும் வந்து அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜயோடைய இந்த லுக்கு வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அவங்க பங்குக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தானே, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் நகர்வு அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு விசாரித்தோம்னா, இந்த உறுப்பினர்கள் சேர்க்கை இருக்குல்ல, அது வந்து விஜயோடைய பக்காவான மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து அவருடைய கட்சியை வந்து அறிவித்தார், மக்களை சந்திக்கலை, ப்ரெஸ்ஸையும் சந்திக்கலை. ஆனால் திடீர்னு ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தில் யார் ஜாயின் பண்ண நினைக்கலாம் அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னார். கிட்டத்தட்ட 2 நாளில் 50 லட்சம் பேர் வந்தாங்க. அதை எல்லாருமே வந்து இங்கே வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படிப்பா இது சாத்தியம் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம விசாரிக்கும் போது அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ஒரு 65 லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோடைய இலக்கு வந்து 2 கோடி பேரை நம்மளுடைய கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்கு. இந்த உறுப்பினர் எண்ணிக்கைங்கிறது வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது,
கேரளாவில் இருந்தே வந்து 3 லட்சம் பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக ஆயிருக்கிறாங்களாம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வந்து ரசிகர்கள் வந்து இந்த விஜயோடைய கட்சியில் வந்து உறுப்பினர்களாக ஜாயின் பண்ணியிருக்கலாங்களாம். ஏன் வந்து கொள்கையும் சொல்லலை, சித்தாந்தத்தையும் சொல்லலை, திடீர்னு எதுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு ஒரு செயலியை விஜய் வந்து ஆரம்பித்து வச்சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவருடைய முதல் மாநாடு பிரம்மாண்டமாக இருக்கணும், அதுதான் அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மாநாடு வந்து மதுரையில் தான் நடக்க போகுது, ஆனால் அது எப்போன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக விஜயோடைய முதல் அரசியல் மாநாடு மதுரையில் தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா அரசியல் மாநாடுமே பெரும்பாலும் மதுரையில் தான் ஆரம்பிக்கும். சில பேர் வேணும்னா திருச்சி, கோயம்புத்தூர்னு மாறலாம். ஆனால் விஜய் வந்து மதுரை தான் பிளான் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம முதல் அரசியல் மாநாடே மிக பிரம்மாண்டமாக இருக்கணும். எப்படி இன்றைக்கி வந்து கேரளாவுக்கு கோட் படத்தோட ஷூட்டிங் போனப்போ அங்கே வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்து அவரை வந்து பிரம்மாண்டமாக காட்டிக்கிட்டு இருக்குதோ, அதே மாதிரி நம்மளோட முதல் அரசியல் மாநாடு பிரம்மாண்டமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து நம்ம கட்சிக்கான உறுப்பினர்களை சேர்த்துடணும். இப்போ இந்த 2 கோடி பேரையும் சேர்த்துட்டான்னு வச்சுக்காங்களா, அதுக்கப்புறம் அத்தனை உறுப்பினர்கள் அந்த 2 கோடி பேருக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பி நம்மளுடைய முதல் மாநாடு மதுரையில் நடக்கு வாங்கன்னா கண்டிப்பாக அத்தனை பேரும் அந்த 2 கோடி பேரும் வருவாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய மாநாடாக இருக்கும். அதுக்கு இப்படி ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடந்தால் தான் அது சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த உறுப்பினர் செயலியை வந்து அவர் அறிமுகப்படுத்தினதாக சொல்கிறாங்க. 2 வருஷம் இருக்குது சொல்லப்போனால். கண்டிப்பாக 2 கோடி என்ன, அது வந்து 3, 4, 5 கோடியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அப்படி தான் வந்து கேரளாவில் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இங்கே எல்லாருமே திகைச்சு போயிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து கேரளாவில் இப்போ விஜய்க்கு கூண்ட அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. என்னன்னா, அவர் வந்து கேரளாவில் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியோட இன்னொரு கிளையை அங்கே ஓப்பன் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு அவருக்கு வந்து வரவேற்பு இருக்காது. ஐ மீன் அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு கேரளா மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நடிகைகளை கொண்டாடுவாங்க, அவங்க படம் ரிலீஸ் ஆனால் போய் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஆனால் அவங்களே அரசியலுக்கு வர ஆசைப்பட்டால், அரசியலுக்கு வந்தால் கேரளா மக்கள் வந்து அதை ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சில பேர் வந்து இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதே சமயம் அங்கே இருக்கிற நடிகர்கள் யாருமே கேரளா அரசியலில் ஈடுபடலை நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் ஈடுபடுறாங்க. மம்முட்டி, மோகன்லால் 2 பேரும் வரல. ஆனால் சுரேஷ் கோபிலாம் பிஜேபி சார்பாக அங்கே அரசியலில் ஈடுபட்டுருக்காரு. நம்ம வந்து ஒரு மாநிலத்துக்கு எந்த சித்தாந்தம் பிடிக்கும், அந்த சித்தாந்தத்தின்படி ஒரு அரசியலை கொண்டு போனால் செட் ஆகுமா அப்படின்னு தானே ஒருத்தர் வருவார். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கங்க, விஜய் வந்து இங்கே என்ன பேசுகிறாரு, காமராஜரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்னு பேசுகிறாரு. ஏன்னா அந்த சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இப்போ கேரளாவுக்கு போயிட்டு நீங்கள் கம்யூனிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிங்க, மார்க்சியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிங்க, அதெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னால் அது தானே கேரளா மக்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல். கம்யூனிஸ்ட் அரசியல் தானே கேரளா மக்களுக்கு பிடிச்ச அரசியல். ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியலை அவர் கேரளாவுக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஆதரவு தருவாங்களா இல்லையா? இதுக்கு வந்து கேரளா மக்கள் தான் பதில் சொல்லணும். ஒருவேளை எதிர்காலத்தில் விஜயோடைய அரசியல் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தோடு நிற்காம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படியே வட மாநிலங்கள் தேசிய லெவலுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அவர் வந்து மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், அப்புறம் பஞ்சாபுக்கு போனார். பாருங்களேன் எவ்வளவு நெருக்கடி அவர் சந்திக்கிறாரு. அந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் வரும். ஆனாலும் கேரளாவில் கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு கூடின கூட்டத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை வந்து இவர் பிடிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே இவ்வளோ க்ரௌடு வருதுன்னா, இப்போ 2026 எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் நினச்சி பாருங்கள்.